ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஜாப்ஸ் பார்ப்போம். இது வந்து நம்ம டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னு ஒரு சொன்னால் இது வந்து காலத்துக்கு காலம் மாறும். இப்போ நான் வந்து இப்போ இந்த டைமில் இந்த ஜாப் போட்டேன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்காது. இதே மாதிரி வேறு கன்செப்ட் உள்ள ஜாப்ஸ் வரும். ஆனால் இந்த காப்பி பேஸ்ட் ரிலேட்டடான ஜாப் செய்கிறோம். அது என்னன்னு ஒரு சொன்னால் அது இப்போ நீங்கள் இன்றைக்கி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணாலும் அதே ஜாப். ஆனால் இன்டர்ஃபேஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் சில வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஒர்க் பண்ணாக்களுக்குள்ளாங்க. ஏர்லியாக வந்து ஒரு ஜாப்ஸ் ஒன்று நம்ம செய்து போட்டிருந்தோம். அதை வந்து இப்போ பார்த்தாங்கன்னா ஜாப்ஸ் அதுதான், பட் வந்து இன்டர்ஃபேஸ் மட்டும் வித்தியாசப்படும். அது அந்த வெப்சைட் வந்து அதை என்ன செய்யும், அது மாற்றுவாங்க. அதை நம்ம ஒன்றும் செய்யலாது. இப்போ ப்ராடக்ட் வந்து தன்னை கவரை மாற்றுமே தவிர அந்த ப்ராடக்டை வந்து மாற்றாது, டிசைனை மாற்றும். அது அது அவங்களோட தனிப்பட்ட பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸாக. ஸோ அது நம்ம இது பண்ண இயலாது. பட் ஜாப் ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து நாங்கள் காலத்துக்கு காலம் மாறும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் தான் என்னென்னா நீங்கள் ஒர்க்கை வந்து இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணுறன்னு ஒன்று சொல்கிறோம். கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் ஒர்க்கை எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம். பட் வந்து நீங்கள் ஏனோ தானோன்னு எக்ஸஸ் பண்ணக்கூடாது. இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு பாருங்க, ஒர்க் லிஸ்ட் ஆகிருக்கு. அதை ஏனோ தானோன்னு ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கைடன்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதை மட்டும் ஒரு ஸ்மார்ட்டாக, இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு ஸ்மார்ட் லெவலில் ஒரு ஜென்யூனான ஜாப் ஒன்றும் செய்துட்டு ஒரு மணி மேக் பண்ணுறதுனா நீங்கள் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க என்ன, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு அடிமையான வேலை தான் செய்யணும். பட் இது வந்து ஒரு மொபைலை வச்சுட்டே நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் ஃப்ரீடம். இப்போ இந்த ஃப்ரீடம் எப்படின்னு ஒரு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம், எவ்வளவும் ஒர்க் பண்ணலாம், எந்த நேரமும் ஒர்க் பண்ணலாம். அப்போ இதை வந்து உங்களுக்கானதான் நீங்கள் உருவாக்கி எடுங்க. அது உங்களுக்கு டைம் போனாலும் சரி. இப்போ நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் மினிமம் 20,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் செய்கிறோம். இதில் வந்து நீங்கள் அவசரமாக ஒர்க் பண்ணணும், இது அவசரமாக ரீச் பண்ணணும், எந்த ஒரு கன்செப்ட்டுமே இதில் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணது ஒர்க்கை அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து லாகின் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது. ஓகே. நல்ல தேவையான நிறைய பிள்ளைகள் வந்து இதை யூஸ் பண்ணுது. மொபைலை வச்சுட்டே நிறைய பிள்ளை, நான் இந்த வீடியோக்கு முதல் ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டிருப்பேன், நீங்கள் சோஷியல் மீடியாஸில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை வந்து அப்படி வேலை செய்து மொபைல் மூலமாக செகண்ட் ஏர்னிங் ஒரு 15,000க்கு மேலே எடுத்திருக்குது. ஸோ இதை வந்து நீங்களும் அதை இது பண்ணணும். அதே மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5+ வெப்சைட்டும், ப்ரீமியம் குரூப்பில் 10+ ஏஐ மணி மேக்கிங் அதில் இருக்கும், 10+ வெப்சைட்டும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்னா நம்ம ஒரு வெப்சைட்லேயே இவங்க வந்து 2 lakh எடுக்கிறாங்க, 1 lakh எடுக்கிறாங்க, 60,000 எடுக்கிறாங்க, 40,000 எடுக்கிறாங்க, 10,000 எடுக்கிறாங்க. அப்போ இதை கண்டினியூஸாக அதே மாதிரி இதை நம்ம உருவாக்கி கொடுத்து கண்டினியூஸாக இதில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ அதை நம்ம ஒரு பாடம் மட்டுமே சொல்லிக் கொடுக்கலாமா? அப்படி இல்லை. இது அப்படின்னா எங்களோட 15 years எக்ஸ்பீரியன்ஸு ஃபெயிலியர் ஆகும். அதாவது இங்கே என்னென்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள உங்களோட ஒர்க்கில் வந்து சில வெப்சைட்ஸுக்கு வந்து ஒரு டைமில் நல்ல பீக்கில் இருக்குது, நல்ல ஜாப்ஸ் வரும். எந்த ஜாப்ஸை செய்கிறன்னே தெரியாமல் இருக்குது. சில டைமில் வந்து அந்த ஜாப் அந்த சைடில் ஒர்க் இருக்காது, மற்ற சைடில் ஒர்க் இருக்குது. அப்போ நீங்கள் எனி டைம் இதை ஒர்க்கோட ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி இது பண்ணணும். சில வெப்சைட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பிஸ்னஸை விட்டு அவங்க வெளியாகணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிஸ்னஸை கொண்டு வரணும். அப்போ ஒரு பிஸ்னஸை மட்டும் நம்ம செய்கிறதுல இதில் அர்த்தம் இல்லை. அடுத்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை வந்து நீங்கள் நல்லா மினக்கடணும். ஏன்னா இதை வச்சு பெசிவ் இன்கம் ஸ்கீமை ஜெனரேட் பண்ணுற இது இருக்குது. அது நம்மளோட கிளாஸ்லேயே இருக்குது. அது ப்ரீமியம் குரூப்பில் அதையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. இதெல்லாம் தான் கட்டிக்காரத்தனம். இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு ரிச் ஆகிறது, அதே மாதிரி இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு என்னென்னா பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இங்கே நாலேஜ் பேஸாக தான் இருக்குது. அந்த நாலேஜ் பேஸை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அந்த லேர்னிங் தான் உங்களுக்கு ஏர்னிங்கை கொண்டு வரும். அந்த லேர்னிங் மூலமாக நீங்கள் உருவாக்குறீங்க தானே ஒரு சொத்து ஒன்று, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று. அதுதான் எப்போதுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆளுக்கு மணியை கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிற அவர் மணி தர்றது. ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆட்கள் சேர்த்து விடுறது. இப்படின்னுலாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஒர்க் தான் செய்வாங்க. ஆனால் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற ₹1000 தரது, யூடியூப்பை லைக் பண்ண சொல்கிறது ₹500 தரது. வேலை கூட இருக்கணும், மணி கூட. இந்த கன்செப்ட்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கட்டாயம் இங்கே ஒர்க் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒர்க் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு இடத்த போய் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி இதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மொபைல் மட்டும் இருந்தாலே போதும்னா அது நீங்கள் இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா.
ஸோ ஒர்க்குக்கு போவோம். ஸோ இதில் கன்செப்ட் என்னென்னா, த கோல் ஆஃப் திஸ் ஜாப் இஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த ஃப்ரேம் ஹேஸ் ஏ ஜெனரேட்டட் இமேஜ் ஓ நாட். there will be 3 classes in this job. எஸ் ஏஐ இமேஜ், அடுத்த எஸ் வந்து கண்டெயின் ஏஐ இமேஜ், அடுத்தது நோ. அதாவது நம்ம பார்ப்போமா, நம்ம இந்த ஏஐ இமேஜ் மணி மேக்கிங் ஒரு ஸ்கீம் ஒன்று தான் பார்க்க இன்றைக்கி வீடியோ ஷூட். பட் அது வந்து ஒர்க் வந்ததால் நம்ம ஒர்க்கை சொல்கிறோமா. ஓகே ரைட். முதலாவது ஏஐ இமேஜ்னா, இப்போ நீங்கள் வந்து ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் டூல் பிக்கா லேப்ஸ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இமேஜ் ஜெனரேஷன், அதே மாதிரி நீங்கள் கென்வாவிலையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த இமேஜ் ஜெனரேஷனுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அந்த இமேஜை வந்து நீங்கள் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னா ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணலாம். ஒரு கன்செப்ட். ரெண்டாவது கன்செப்ட், அதை முதலாவது ஃபைன் பண்ண சொல்கிறார். ரெண்டாவது கன்செப்ட் என்னன்னா, நீங்கள் இப்போ எப்படி அந்த டெக்னாலஜி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணுற இமேஜையே ஒரு சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதில்லை. அதை வந்து யார்கிட்ட கேட்குறான்? ஹியூமன்கிட்ட கேட்குறான். ஒரு சிஸ்டம் ஒன்று இவனுக்கிட்ட இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன செய்யுதுன்னா, ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண இமேஜை கண்டுபிடிக்குது. சரி, ஏஐ இமேஜை கண்டுபிடிக்குது. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுவோம். அந்த இமேஜில் நம்ம அது ரியல் இமேஜ் தான். பட் அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது ஏஐ இன்டெலிஜென்ட், அந்த ஏஐயை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு இதொன்று ஒரு எலிமெண்ட் ஒன்று கொண்டு வர்றது. இப்போ இவர் வந்து இவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த கெட்டோ டோக்கோ சாரி இதை வந்து அவங்க என்னங்கன்னா ஏஐ மூலமாக இது பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னன்னா, அதுக்குள்ள ஏஐ இமேஜ் இருக்குது. அந்த 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 ரியல் ஃபோட்டோஸுக்குள்ள ஒரு ஏஐ இமேஜ் இருக்குதுங்கிறத இங்கே கன்செப்டாக இந்த சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். இது எக்ஸாம் மூன்றாவது எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. எஸ் ஆம், இது ஏஐ இமேஜ். எப்படின்னா, ஹியர் த ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ் டேக்ஸ் அப் த என்டையர் ஃப்ரேம். இந்த என்டையர் ஃப்ரேமே வந்து ஏஐ மூலமாக தான் டேக் பண்ணப்பட்டது. பட் பாருங்கள் இது எப்படி ரியலிஸ்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே ரைட். அடுத்தது வந்து எஸ் கண்டெயின் ஏஐ இமேஜ். ஹியர் யூ கேன் சி ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். இதுக்குள்ளே ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைடில் அது இதுவும் இருக்குதா. அடுத்து வந்து இது ஏஐ ஜெனரேஷன் இல்லை, இதில் எந்த ஒரு இடத்துலையும் ஏஐ ஜெனரேஷன் இல்லை. மூன்றாவது ஆப்ஷன் அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு கைட்லைன்ஸ் அவங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சட் ஷீட்னோடு சொல்லி தருவாங்க. அது என்னன்னு சொன்னால், இது சம்பந்தமான சில எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள், அதை நீங்கள் இது பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். இதில் பாருங்கள், செலக்ட் இன் திஸ் கேஸ் இஃப் த என்டையர் ஃப்ரேம் யூ சி இஸ் ஏஐ ஜெனரேட். ஓகே ஓகே. இதில் நீங்கள் லேங்குவேஜஸ் இந்த இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்த்துகீஸ் அதுலேயே நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா. ரைட். திஸ் எக்ஸாம்பிள் தராங்க. இப்போ உங்களோட ஒர்க் இது வந்து ட்ரைனிங். இதுக்கு நம்பர் ஆஃப் ஜாப் இந்த டாஸ்க் தருவாங்க. இந்த நம்பர் ஆஃப் டாஸ்கில் நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நீங்கள் இந்த எஸ்னோவை கொடுத்துட்டு ஒரு எஸ்ஸுக்கு $100, $1, $2 பே பண்ணுவாங்கன்னு நினைக்குவாங்க. அவங்க உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் அவங்க ஏர்னிங்ஸும் இருக்குமா. ரைட். திஸ் கிளாஸ் ஷுட் ஒன்லி பி யூஸ்ட் வென் த என்டையர் ஃப்ரேம் யூ சி டஸ் நாட் ஹாவ் அ ரியல் எலிமெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இது ரியல் எலிமெண்ட்ஸ் இல்லையா. ஓகே, இந்த பைனாப்பிளை பார்த்து சொல்கிறான் பார்ப்போமா. என்டையர் பிக்சர் ஒன் த ரைட் அண்ட் ஏ ஜெனரேட் வித் ரியல் எலிமெண்ட்ஸ் தான். பட் வந்து என்ன செய்யுது, ஏஏஏ யூஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் ஏ இமேஜ் ஜெனரேஷன் தான். பேக்ரவுண்டை பார்த்தா விளங்கும் ரியல் எலிமெண்ட்ஸ். இது வந்து எஸ் கண்டென்ட் ஏ இமேஜ். வைல் திஸ் பிக்சர் ஹேஸ் ஏ இமேஜ் யூ கேன் சி ஒன் த பாட்டம் that there is text box which is part of the website itself. There is the picture only contain AI image. ஓகே, எஸ் தான். பட் இது வந்து ஒரு வெப்சைட்டில் இதுக்குள்ள ஒரு ஏஐ இமேஜ் இருக்குதா, அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ இமேஜ். இது வந்து நீங்கள் ஏஐயால் க்ரியேட் பண்ண இமேஜாக பாருங்கள் நல்லா. இதில் ஒரு சட் ஷீட் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோமா. இதில் நியூ ரூல்ஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. என்னென்னா, இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. என்ன என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. அதே மாதிரி மற்ற ஆக்களும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒர்க் பண்ணுறதுக்குரிய கைடன்ஸை இவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியூ ரூல்ஸ்
watermarks and social media logos. இப்போ சில இமேஜஸில் வந்து வாட்டர்மார்க் இருக்கும். வாட்டர்மார்க்னா இந்த ஃப்ரீ ஆப்ஷனில் சில வெப்சைட்ஸ் வந்து அந்த வாட்டர்மார்க்கை உங்களுக்கு தராங்க. ஸோ வாட்டர்மார்க் இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னு சொன்னால், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அதை எப்படி இது ஹேண்டில் பண்ணுறங்கிறத பார்ப்போமா. ரைட், பாருங்க. இதில் இந்த பட் ஃப்ரேம்ஸ் with social media logo, so social media caption should be marked as note. Right, பாருங்க. எஸ், AI image even though there is a watermark on the bottom right. இதுல முதலாவது இமேஜில் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, வாட்டர்மார்க் இருக்கா, பிகா லேப்ஸ் நீங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில். இது வந்து ஏஐ ரிலேட்டட் ஆனது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து என்ன இருக்கு, ஏஐயால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்குது, இது வந்து ஏஐ பிகா லேப்ஸ்னு சொல்லி ஏஐயால மார்க் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஏஐயால இது பண்ணப்பட்டது. பட் இது ஏன் நோன்னு சொன்னால், இது இமேஜ் வந்து ஏஐ ஜெனரேஷன் தான். இமேஜ் வந்து ஏஐ ஜெனரேஷன் தான். பட் இது வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் ஒன்று இவர்கிட்ட இருக்குது. இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் என்னன்னா, ஏஐ இமேஜை வந்து அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்காங்க. அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் அது, மெஜிக் கலர்ஸ்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில். அப்போ இது வந்து ஏஐ இமேஜாக ஏஐயாக க்ரியேட் பண்ணல. உங்களுக்கு விளங்குதா? இது வந்து ஒரு ஃபோட்டோவில் அவங்க இதாக ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஏஐ இல்லை. விளங்குதா உங்களுக்கு விஷயம்? அதே மாதிரி இதை பாருங்க, இதுவும் வந்து என்ன இருக்குது, கெப்ஷன்ஸ் இருக்குது, கொமெண்ட் மூமெண்ட்னு சொல்லி. இது வந்து பிகாலேப்ஸ், இது ஒரு ஏஐ இமேஜ் தான். பட் என்ன பிரச்சனைனா, இதை வந்து இவங்க என்ன செய்யலைன்னு சொன்னால், அதே இமேஜை டைரக்டாக, அப்போ இந்த பிகாலேப்ஸ் இந்த இமேஜை டைரக்டாக அவங்களுக்கு தந்திருக்காங்கன்னா நம்ம இது பண்ணியிருப்போம். பட் இது எப்படி தந்திருக்காங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தந்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு கெப்ஷன் போட்டு ஒரு சோஷியல் மீடியாவோட ஸ்க்ரீன்ஷாட் அல்லது அதோட போஸ்ட். அப்போ இது வந்து ஏஐ இமேஜ் இல்லை, அது வந்து ரியல் ஆனது. ஓகே, இப்போ இதுவும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு நம்ம சொல்லலை, இதை வந்து ஒரு போஸ்டோட ஃபோட்டோவை தந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் தெளிவாக விளைய கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ இது ஏஐ ஜெனரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ இமேஜ் ஜெனரேஷன்னா அது ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் கொடுங்க. அதில் ஒரு பார்ட் மட்டும்தான் ஏஐ ஜெனரேஷன்னா இந்த ஏஐ கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் நோண்டு கொடுங்க. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி விளங்கணும்னு சொன்னால், இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்து எந்த அளவு ஸ்டெபிளாக இருக்கணுங்கிறது தான் இங்கே விஷயம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஏனோ தானோ வந்து ஒரு காலமும் நீங்கள் எங்கேயும் இது பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், கரெக்ட் பண்ணாலும் சில இடங்களில் த வாட்டர் மார்க் ஆன் த bottom right makes no difference, this entire image is still A. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. இது ஃபுல்லாக ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் தான். ஸோ அதனால் இதை வந்து அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அடுத்த கன்செப்டுக்கு போகக்குள்ள இவங்க உங்களுக்கு ஒரு இது ஒன்று தராங்க பாருங்கள். இப்போ கூகுளில் வந்து google.com சர்ச் இமேஜஸில் வந்து நீங்கள் கூகுளில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கூகுளில் இமேஜ் சர்ச் பண்ண போகக்குள்ள நீங்களே அந்த இமேஜை உருவாக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டெய்ன் எலிமெண்ட்ஸ். இப்போ இதிலேயே பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து இதை வந்து ஏஐன்னு அவங்கள கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து என்ன, ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ இங்கே என்ன நோட் சொன்னால், கைடன்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக A to Z வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அதை நீங்கள் சரியாக இது பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ஸோ கட்டாயம் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறார்கள். நீங்கள் டிக்டாக்ல பயோவில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட கண்டெக்ட் டீட்டெயில் இருக்கும். அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுகள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரியானதும் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நாலேஜை கெயின் பண்ணி தரதுமானதாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் செட்டப்பை இது பண்ணலாம். அதே மாதிரி கூகுளில் போயிட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளலாமா. அதில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான சில இதுகள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டும் இருக்கும் யூடியூப்பில். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங் சம்மந்தமானது இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்காக கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.